ஹாய் ஃப்ரெண்ட். இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா உடங்குடிக்கு வேலைக்கு வந்தோம். வேலைக்கு வந்த இடத்துல இன்றைக்கி வேலை பார்த்தோம். மதியம் வர தான் வேலை செய்ய சொல்லிட்டாங்க. அதனால் மதியம் வர வேலையை முடிச்சுட்டு அப்படியே ரூமில் தூங்கலாஞ்சுன்னு போனோம். ரூமில் ஒரே வெக்க முடியலை. சரி இந்த செட்லையாவது படுப்புஞ்சுன்னு பார்த்தா அதுக்கு மேலே வெக்கையாக இருக்குது. சரி பார்த்தோம், நமக்கு துட்டே இல்லாமல் ஒரு ஏசி இருக்குது. அதான் வேறு ஒன்றும் இல்லை, இந்த வேப்ப மரம் தான். வேப்ப மரத்து நிழல்ல படுப்புஞ்சுன்னு துண்டை விரிச்சாச்சு. ஆல்ரெடி நம்ம கூட வேலை பார்க்கவங்க பாய் விரித்து போட்டிருக்காங்க. குடத்த கிடத்துல அந்த ஆளை போட்டு வேச்சு வேலை பார்க்கவங்க. அப்படி ஒரே ஒரு கையால் மட்டும் லோடு சுமந்துட்டுருக்கு. ஏன்னா லோடு சுமந்தால் தான் வேலை சொல்றதுக்காக கொஞ்சம் கையால் மட்டும் விட்டு செங்கலை ஏற்றி விட சொல்கிறாங்க. ஏற்றி விட்டோடனே நாளைக்கு அதை கட்டி அந்த அவுட்ரு அப்படியே பூசலாம். மதியம் வரதான் வேலை சொல்லுறதால மதியத்துக்குள்ளே வேலையை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு சரி நம்ம வேப்ப மரத்துக்கிட்ட தூங்குவோன்னு ரெடி ஆச்சு. சாப்பிட்டாச்சு, அப்படி தூங்க கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். என் வீடியோவை பாருங்கள். என் வீடியோவுக்கு லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் பண்ண எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு ஆர்வம் வந்துகிட்டே இருக்கும். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேப்ப மரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் தான் இன்றைக்கி படுத்து நல்லா தூங்க வேண்டு தான். தூங்கிட்டு நாளைக்கு காலையில் வேலையை பார்ப்போம். இந்த வேப்ப மரம் இலை நல்லா பச்சை பச்சைன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா அடர்த்தியாக இருக்குது. நம்ம ஒரிஜினல் ஏசி வாங்கி வச்சாலும் கூட இவ்வளோ கூலிங்காக இருக்காது. அந்த அளவுக்கு இந்த வேப்ப மரத்துக்கு வீட்டில் படுக்கும் பட்சத்தில் அவ்வளோ ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. காற்றே இல்லட்டாலும் நல்லா ஏசியில் இருந்த மாதிரி இருக்குது.